அனைவருக்கும் வணக்கம். இன்று தீராத நோய்களை தீர்க்கும் கொல்லூர் மூகாம்பிகை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆதிசங்கரர் முதலில் கொல்லூர் வந்தபோது கோல மகரிஷி என்பவர் வழிபட்ட சுயம்பு லிங்கம் மட்டுமே இந்த இடத்தில் இருந்துள்ளது. இந்த லிங்கத்தில் அம்பாள் அருள் பாலித்ததை உணர்ந்த ஆதிசங்கரர் அதன் முன்பாக அமர்ந்து தியானம் செய்தபோது அம்பாள் ஆதிசங்கரருக்கு காட்சி கொடுத்தார். அந்த உருவத்தை அடிப்படையாக கொண்டு மூகாம்பிகை அம்மன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கர்நாடக மாநிலத்தில் இருக்கும் கொல்லூர் மூகாம்பிகை ஆலயம் கேரள ஆலய பாணியில் கொண்டுள்ளது. தொழிலில் வெற்றி பெற இத்தல அன்னைக்கு குங்கும அர்ச்சனை செய்கிறார்கள். நோய்களில் இருந்து விடுபட வடை நெய்வேத்தியம் செய்கின்றனர். கல்வியில் சிறந்து விளங்க மகா திருமதுர நிவேதனம் செய்கிறார்கள். அதோடு இரவு 9 மணிக்கு ஸ்ரீ ஆதிசங்கரர் கூறிய முறைப்படி இஞ்சி, குறுமிளகு, ஏலக்காய், திப்பிலி, இலவங்கம், வெல்லம் ஆகிய மருத்துவ மூலிகை பொருட்கள் சேர்த்த கஷாயம் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த கஷாய தீர்த்தம் சகல நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது என்கிறார்கள். இந்த கஷாயத்தை அம்மனே தயாரிப்பதாக ஐதீகம். நன்றி. வாழ்க வளமுடன்.